வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நடந்த கலவரம் என்பது தற்போது வரை பேசப்படக்கூடிய பெரும் விடயமா மாறி இருக்குது. இந்த கலவரம் குறித்து பல்வேறு காணொலிகள் என்பது தற்போது இணையதளத்துல கசிய தொடங்கி இருக்கின்றது. நாமளும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியை பதிவு செய்தோம். என்ன அப்படின்னா, கலவரம் நடக்கக்கூடிய பகுதியில ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வணிகர்களுடைய கடைகள், வணிக கடைகள் எல்லாமே இருக்குது, காய்கறி கடை பக்கத்துல இருக்க கடைகள்லாம், இந்த கடைகளுக்கெல்லாம் தீ வைக்கும் விதமாக அங்க சாலை ஓரத்துல நின்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனத்துல பெட்ரோலை பிடிச்சி ஒரு வாட்சுகள் அதுல திரிய உருவாக்கி அதை எரிபொருள் வெடிகுண்டா மாத்தி அந்த கடைகள் மீது போட்டு எரிச்சதை நாம தெளிவா பார்த்திருந்தோம். அது எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை விட மிக முக்கியமான ஒரு காணொலி என்பது தற்போது ஆன் ஸ்பாட்ல இருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த காணொலி என்பது அந்த கலவரத்தினுடைய குற்றவாளிகள் யார் என்பதை 80% உறுதி செய்யும் விதமாக அமைந்திருக்கின்றது. இந்த காணொலியை எல்லாருமே ஒரு நிமிடம் பாருங்க. இந்த காணொலியை எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியானது கலவரம் நடந்த அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஆன் ஸ்பாட் காணொலி. தற்போதுதான் இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குது. என்னன்னா, இது இங்க நிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரமுகர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பகுதியில நின்றுகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாமே வராங்க. காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாமே யாரெல்லாம் குற்றவாளின்னு சொல்லிட்டு தேடுவதற்கு முனைகிறாங்க. அப்ப இந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சார் இங்கெல்லாம் யாருமே குற்றவாளி கிடையாது, வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் கடையை அடிச்சு உடைச்சாங்க, தீ வச்சு எரிச்சாங்க, அவங்கதான் அக்யூஸ்ட், நீங்க அவங்கள போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அங்க நிற்கக்கூடிய ஐ திங்க் அவர் ஒரு ஏஎஸ்பியா இருப்பார்னு நினைக்கிறேன், அந்த கேடர் நினைக்கிறேன், எஸ்பி இங்க நிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல நிக்கக்கூடிய கேடர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீங்க தான் இதுக்கு காரணம், நீங்க தான் இந்த கடையை எரிச்சிங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பர்சன் நிக்கிறாப்ல. அவர்கிட்ட சொல்றாரு, நீ தானே அடிக்க சொன்ன, நீ அடிக்க சொன்ன, நான் பார்த்து நிக்கிறேன், அங்க அடிக்க சொல்லிட்டு இங்க உனக்கு சம்பந்தமே இல்லாத பேர் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் அடிக்கலாம் சொல்லல, நான் சும்மா தான் அந்த இடத்துல நின்னேன், பசங்க ஏதோ ஆத்திரத்துல பண்ணிட்டாங்க, பசங்க ஏதோ கோபத்துல பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய அதிகாரிகள்ட்ட அவர் தன்னுடைய தரப்பு பேச்ச முன் வச்சிட்டு இருக்காரு. அப்ப எஸ்பி சொல்லிடுறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, வீடியோ இருக்கு, வீடியோ எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்க எல்லாருமே கைது பண்ண போறோம், எங்களுக்கு அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் எல்லாம் கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்திற்கு யார் காரணமோ அவங்க எல்லாம் குற்றவாளிகள், வீடியோல உங்க முகம் இருந்ததுன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, நான் சும்மா நின்ன, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்க எங்களை பாய்காட் பண்றீங்களா, எங்களை உள்ள வைக்கணுன்றதுக்காக அப்படி பேசுகிறான்னு சொல்லக்குள்ளதான் இந்த பர்சன் என்ன பண்றாரு, அப்பாவி மக்கள் மீது காவல்துறை இப்படி அநியாயத்தை மேற்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள தெளிவா எஸ்பி சொல்றாரு, எங்களுக்கு அப்பாவி மக்கள் இல்ல, அப்பாவி மக்கள் எங்களுக்கு அப்பாவி மக்கள் தான், அராஜகம் பண்றவங்கள தான் நாங்க கைது பண்ண போறோம், போலீஸ்கார மேல கல்ல விட்டு அடிக்கிறானுங்க, அது மட்டும் இல்லாம கடையை அடிக்கிறானுங்க, பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பொது சொத்து எல்லாமே சேதமடையுது, இதெல்லாம் பார்த்து நாங்க சும்மா இருக்கிறோமா, நீங்க சொல்றதை நாங்க கேட்கணுமான்னு சொல்லிட்டு வாதங்கள் என்பது முற்றப்படுகின்றது. சோ இந்த காணொலி ஆன் ஸ்பாட் காணொலியா தற்போது வெளிவந்திருக்கின்றது. தெளிவா சொல்றாரு அவர், துணை சூப்பர் நினைக்கிறார், அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க தான் அதுக்கு காரணம், நீங்க மீன்ஸ் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான், அந்த சமுதாயத்தை முற்றிலுமா சொல்ல கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த ஸ்பாட்ல நிக்கிறார், காவல்துறைகிட்ட வாக்குவாதத்தை மேற்கொள்றார், நீ அடிக்க சொல்லிட்டு நின்னதை நான் பார்த்தேன், அந்த பசங்க அடிச்சா எரிச்சா, யார் எரிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்குள்ள இவங்களால பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இதை வச்சு நீங்க தெரிய வருகிறது நமக்கு யார் இந்த கலவரத்தை தூண்டி இருப்பார்கள்ன்றது. என்ன அப்படின்னா, கோவில் தான் பிரச்சனை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊர் தரப்பினுடைய முக்கியவர்கள்லாம் இன்னொரு முறை உட்கார்ந்து அமர்ந்து பேசிட்டு இருக்கலாம். ஆனால் அது கிடையாது, இந்த இடத்தில் கலவரம் செய்ய வேண்டும், கடைகளை எரிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்ட ஒரு கூட்டம் மக்களை நம்ம பட்டியல் சமுதாய மக்களை மொத்தமா சொல்ல முடியாது, அவர்களுடைய தரப்புமே நம்ம கேட்டோம், அவங்களுமே இது யாரோ பண்ணது, இது 2-3 அந்த பசங்க சேர்ந்து பண்ணது, இதனால மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல அவங்களுடைய நியாயத்தை முன்வைக்கிறாங்க.
வன்னியர்களால் ஏற்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ அங்க இருக்கக்கூடிய 2-3 நபர்கள் தங்களினுடைய அரசியல் லாபத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் குறிப்பிட்ட விஜய் என்ற பேரை முன் வச்சு எல்லாருமே சொன்னாங்க. அவர் தான் இதுக்கெல்லாம் காரணன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் முற்றிலுமாக முழுமையாக வன்னியர்களின் மீதே குற்றத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏற்கனவே ஒரு காணொலி வெளில வந்துச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. யார் எரிச்சாலும் அந்த பையனை ஹாட்ஸ்பாட்ல மாட்டிட்டான். சோ அந்த செகண்ட் வீடியோவா இது வெளிவந்திருக்குது. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இதுவும் இல்ல, இதுவும் எடிட்டிங், இது மாஃபிங்னு சொல்ல வரீங்களா? கிடையாது. அங்க நடந்த கலவரம் என்பது 2 தரப்பு சமுதாயத்திற்கும் சார்ந்தவர்கள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சியினுடைய நபர்களால் தூண்டிவிடப்பட்டது. இத இன்னொரு விஷயத்தில் நம்ம இதுல பார்க்கணும். என்னன்னா, அமைதி பேச்சுவார்த்தைகள் சொல்லிட்டு நேற்று இன்னொரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப நான் இந்த வீடியோல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பர்சன் காவல்துறைக்கு விவாதம் பண்ணிட்டு இருந்தாருன்னு, அதே பர்சன் இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு காணொலி ஐ திங்க் திருமாவளவன் செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வருது. அதை பாக்குறோம். அதுல அவர் என்ன சொல்றாரு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து எரிச்சதா கேஸ் போட்டிருக்கிறாங்க, நம்மள 20 லட்சம் கேட்பான், 30 லட்சம் கேட்பான், நம்ம எங்க போய் கொடுக்கறது, அதனால நம்மளாம் ஒத்துமையா இருக்கணும், நம்மளாம் ஒத்துமையா இருந்துதான் இந்த வழக்கை எதிர்கொள்ளணுங்கிறாங்க. சரி, ரைட், ஒத்துமைன்றது அவசியம். ஆனால் பொது சொத்து சேதம் அடைஞ்சிருக்குது இல்ல, அதுக்கு உரியர்கள் நஷ்டஈடு கொடுத்துறாரோ. இவர் என்ன பண்றாருன்னா, நாமெல்லாம் ஒற்றுமையோட ஒன்றிணைத்து அவர் தான், அதாவது வன்னியர்கள் தான் குற்றவாளி என்பது போன்ற ஒரு சித்தரிப்பெல்லாம் உருவாக்கும்ன்றாங்க. அதையும் தாண்டி ஒரு 5வது நிமிஷம் நினைக்கிற அந்த வீடியோல ஒரு வார்த்தை வருது, நாமெல்லாம் இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசி சாப்பிடுமா, அவனுங்கெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிடுறானுங்க, நம்மளாம் என்ன பண்றோம், 10 ரூபா கூட போனாலும் நொய் அரிசி வாங்கி சாப்பிடுறோம், பையரிசி வாங்கி சாப்பிடுறோம்ட்டு ஒரு பிரிவை கீழ்மைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுறாங்க. இதையே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் பேசியிருந்தா இன்னைக்கு பிசிஆர் ஆக்ட் பாயும். இந்த பிசிஆர் ஆக்ட் எந்த அளவுக்கு சாதகமா, அதாவது சாதகமா இருந்தா சரிதான், எந்த அளவிற்கு இதை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துதோ இந்த சமுதாயத்தை சார்ந்த அரசியல்வாதிகள், இவர்கள் தான் இந்த மக்களினுடைய எதிரி. அவன் என்ன சொல்றாங்க, நீ வந்து உன்னை ஏதாவது கைது பண்ண வந்தாங்கன்னா நீ என்ன வந்து அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பிசிஆர் மேல கேஸ் கொடு, கோவில் உள்ள விழாம வந்து வழிபடலன்னா அது ஓகே, அது வந்து குறிப்பிட்டவங்க வந்து பேசிக்க போறாங்க, அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் பேசிக்க போறாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து சொல்றாரு, எதுவா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம கட்சியில வக்கீல் இருக்கிறாங்க, நம்ம கட்சியினுடைய வக்கீல் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து ஒத்துமையா இருக்கணும், நீங்க வந்து அவர்களின் மீது பழிய போடுவதற்கு முடியணும்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தையில் பேசுறாராம். என்ன ரேஷன் அரிசி வாங்கி நீங்க பாத்தீங்களா? ஏன் ரேஷன் அரிசி அவ்வளவு கேவலமா? ரேஷன் அரிசி தான் திங்கிறோம், எங்கேயும் மானத்தை விட்டு வாழ்ந்தது கிடையாது, எங்கேயும் எவன் கூடயும் கெடுத்தது கிடையாது இந்த சமுதாயம். இதெல்லாம் ஒரு பேச்சா? அந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த தரப்பு மக்கள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்க இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையுமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ரேஷன் அரிசி வாங்கி திங்கிறாங்க, நம்ம நொய் அரிசி வாங்கி திங்கிறோம்னா இதுல என்ன பேச்சுது? இன்னொரு இது சொல்றாரு, நம்மளுடைய சொத்தெல்லாம் பறிச்சுட்டானுங்க, ரொம்ப ஆபாசமான ஒரு வார்த்தை முன் வச்சு சொல்றாரு, நம்மளுடைய பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் ஏமாத்தி சொத்தை வாங்கிட்டானுங்க, பொம்பளைகளை விட்டு எப்படி பொம்பளைகளை விட்டு நம்மளுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான பழிய வைக்கிறார. பஞ்சாபி நிலம் அங்க நொட்டிக்கிட்டு இருக்குத, திமுக வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறான, அறிவாலம் கட்டப்பட்டிருக்குத, அங்க போய் என்ன பண்ணி கிழிச்சிங்க, அங்க போய் என்ன பண்ணி கிழிச்சிங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லணும், பொம்பளைங்களை வச்சு நம்மளுடைய நிலத்தை வாங்கிட்டானுங்க, நம்மளுடைய பாட்ட முப்பாட்டான ஏமாத்தி நம்மளுடைய நிலத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷமத்தன்மையான பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்களே, என்ன நீங்களா கட்சியினுடைய பிரமுகர், என்ன கட்சியினுடைய பிரமுகர்? இந்த ஆத்திரம், இந்த கோபம் இன்னைக்கு கோவிலுக்குள்ள விடலன்னு சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அங்கே அறிவாலயம் இருக்கிறது, அது பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தானே சொன்னார். நாம் பஞ்சமி நிலத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்வைத்து நம்மளுடைய நிலத்தை வாங்குவோம் என்று ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா? இன்னைக்கு திமுகவை சார்ந்த பலர் என்ன பண்ணிருக்கிறாங்க, பஞ்சமி நிலத்தை அபகரிச்சிருக்கிறாங்க, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலத்தை மீட்க முடியல. ஆனா இங்க அந்த மக்களை தூண்டி விட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போன்ற சில நபர்கள். கோவிலுக்குள்ள விடல அப்படின்றது தவறுதான். ஆனால் அந்த தரப்பு வன்னிய தரப்பு கிட்ட நம்ம கேட்ட போது அவர்கள் கூடுதலான வேறு மாதிரியான விடயங்களை முன்வைத்தார்கள். இங்க பாரம்பரியம் என்பது ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் காக்க வேண்டும்னு சொல்றாங்க. இத்தனை ஆண்டுகளா அந்த கோயில் உங்களுக்கு அங்க இருக்க தெரியலையா? நான் கேட்கறது ஒரே கேள்விதான், இத்தனை ஆண்டுகளமா அந்த கோவில் அங்க இருக்குது. இன்னைக்கு போயிட்டு பிரச்சனை பண்ண ஒரு சிலர் அன்னைக்கு ஏன் போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்கல, வன்னியர்கள்ட்ட கேட்கல? உங்களுடைய தெருவில் ஒரு கோவில் இருக்குது, காளியம்மன் கோவில். இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க. பல குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்றார்கள், பல சக்கிலி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பரையர் சமுதாயம் வழிபடக்கூடிய கோவிலில் எங்களை அனுமதிக்க மாட்டுகிறார்கள், எங்களை தீண்டாமையின் காரணமாக ஒதுக்கி வைக்கிறார்கள். இதுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? சேலத்துல, இதே சேலத்துல இந்த நிகழ்வு பெருசாயிடுச்சு.
ஆனா இன்னொரு நிகழ்வு நடந்தது, என்ன தெரியுமா? இஸ்லாமியர் ஒருவர் இறந்து விடுகிறார், ஒரு முஸ்லிம் வந்து இறந்துறார். அவருடைய பிணத்தை அங்க பறைய சமுதாயம் வாழக்கூடிய இடுகாட்டில் அடக்கம் செய்யக்கூடாது என்று போராட்டம் செய்தார்கள். யாரு? பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த தகவல் பாமகவுக்கு தெரியவே உடனடியாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் ஷேக் முஹைதீன் அழைச்சு அங்க போங்க, இது என்ன கொடுமை, இப்ப இதெல்லாம் நடக்க வேண்டியதா, இந்த மாதிரியான சூழல் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டத்தை முனைந்து காவல்துறையினுடைய உதவியால் பறைய சமுதாயம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் ஒரு இஸ்லாமியனுடைய, அது பொதுவானது, அந்த பகுதியில் இருக்குது, அவ்வளவுதான், அந்த இடத்துல போய் அடக்கம் பண்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தீண்டாமையா தெரியலையா? இதெல்லாம் வந்து என்ன சாதிய உயர்வு மனப்பான்மையா? இத்தகைய செயலாம் யாரும் கண்டிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு புரியாதா? வன்னிய ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா மட்டும்தான் தெரியுதா? இந்த காளியம்மன் கோவில் இருக்குது அங்க, எங்க? இதே தீவெட்டிப்பட்டில. அந்த தீவெட்டிப்பட்டில இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில்ல ஒரு குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை நீங்கள் மாலை மரியாதையோடு அழைத்து சாமி கும்பிட வைப்பீர்களா? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. யாரு ஆகும்னா இந்த வன்னியர் கூட்டம் தான் இளிச்சவாய் கூட்டம், இந்த வன்னியர் கூட்டம் தான் இவர்களுக்கு ஏராளமான கூட்டம், இந்த வன்னியர் கூட்டம் தான் இவர்களுக்கு விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டமா மாறி இருக்குது. காரணம், இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய சில அரசியல் கைவர்களுடைய அந்த கொடும் எண்ணம் தான். இல்லைன்னா இப்படி பேசுவாங்களா? சோ வெளிப்படையா தெரியுது, இந்த கலவரம் என்பது திட்டமிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது தான். இதுதான் அபண்டமான உண்மை. இது நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்பட்டு உரியவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். வன்னியர்களுக்கும் இந்த கலவரத்திற்கும் எந்த காரணமும் துளியும் கிடையாது. இதை தேவையற்று திரித்து ஊடகங்கள் பொய்யான செய்தியை பரப்ப வேண்டாம். இன்னும் பல்வேறு காணொலிகள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.